கடலூரில் விடிய விடிய பரவலாக மழை பெய்த நிலையில் கடல் சீற்றத்தால் ஆக்ரோஷமான அலைகள் கரையோர கற்குவியலில் மோதுகின்றன. விவரங்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். கடலூர்ல இப்படி நிலவரம் எப்படி இருக்கு ஷேக் அப்துல்லா? விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக தமிழ்நாட்டிலுடைய வட கடலோர மாவட்டங்கள்லையும் டெல்டா பகுதிகளிலையும் 2 நாட்களாக பரவலானது முதல் மிதமான மழை வரை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகி வருகிறது. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள அந்த டிட்வா புயல் காரைக்காலிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் தற்பொழுது நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. நாம் தற்பொழுது கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்கோம். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக பூனகிரியில் தற்போது கிடைத்த நிலவரி 3 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. அதிகமான மழை இல்லைனாலும் அந்த காற்றுடைய வேகம் அதிகரித்தே காணப்படுகிறது. நாம் தற்போது கடலூருக்கு அருகாமையில் உள்ள தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்தில் உள்ள கடற்பகுதியில் தான் இருக்கும். இந்த கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக 3 அடி முதல் 4 அடி வரை தான் இந்த கடலுடைய அலைகள் இருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த டிட்வா புயல் காரணமாக 10 அடி முதல் 20 அடி வரை இந்த கடல் அலைகள் சீறி பாய்ந்து ஆக்ரோஷத்துடன் வருவதை நம்மால் காண முடிகிறது. தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்துக்குள்ள அந்த கடல் நீர் உட்புகாமல் இருக்கதான் இந்த தூண்டில் வளைவு என சொல்லக்கூடிய கடலோர பகுதிகளில் அந்த கற்குயில் போட்டிருக்காங்க. அந்த கற்குயிலை தாண்டி அந்த அலைகள் ஆக்ரோஷத்துடன் எழுந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று இரவு முதல் அந்த பலத்த மழை குறைந்து பரவலான மழை பெய்து வருகிறது. தற்பொழுது இந்த சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த புயல் காரணமாக கடலுடைய அலைகள் ஆக்ரோஷத்துடன் சீறி பாய்ந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வானிலை மையம் ஒரு வட கடலோர மாவட்டங்களில் 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த டிட்வா புயல் நெருங்கி வரக்கூடிய சூழல் இருக்கும். கடலை நெருங்கி வரும் பொழுது 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் அதே போல் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலையும் அந்த காற்றின் வேகம் இருக்கும். இருப்பினும் தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதிகளில் அந்த கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இந்த புயல் குறைவு தான் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இருப்பினும் அந்த புயல் உருவாகி இருக்கக்கூடிய இதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கடலுடைய அலைகள் ஆக்ரோஷத்துடன் சீற்றத்துடனே காணப்படுகிறது. கடல் அலைகள் 20 அடி 10 அடி முதல் 20 அடி உயரத்திற்கு எழுந்து அந்த கற்குயில்கள் மோதும் சூழல் இருக்கு. இந்த கற்குயில்கள் இந்த பகுதியில் இல்லை என்றால் தேவனாம்பட்டினம் மீனவ கிராமத்துக்குள்ள தான் இந்த கடல் நீர் உட்போகக்கூடிய நிலை இருக்கிறது. தற்பொழுது அந்த கடல் நீர் ஆத்துறை காணப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. ஷேக் அப்துல்லா, விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.